Hi friends, welcome to Funny Kitchen. நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு செய்ய போறது வந்து டொமேட்டோ ரைஸ். இன்னைக்கு வந்து லஞ்ச் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆனியன் ஒரு 4 ஆனியன்ஸ், 3 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 4 ஆனியன்ஸ் போட்டா போதும். இது வந்து பிரியாணி இலை, இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்குது. இது இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சிருக்குது. இது தக்காளி, பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி போடுவாங்க, புதினா கொத்தமல்லி நான் அரைச்சி தான் போடுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா புதினா கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுடுவாங்க. அதே மாதிரி இந்த பட்டை கிராமையும் எடுத்து வச்சுடுவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் அரைச்சி போட்டுட்டா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உள்ள பைண்ட் ஆயிடும் நல்லா. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா நெய், ஆயில் வந்து சூடானோடனே இந்த இது பொடி போட்டுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணிட்டு அந்த பொடி போட்டுட்டு பிரியாணி இலையை போட்டுட்டு பச்சை மிளகாய் இது ஃப்ரை ஆனோடனே ஆனியன் போட்டுடணும். ஆனியன் வந்து ப்ரௌன் கலர்ல வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோடனே புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டுறணும். ஆஃப் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா. இப்போ லைட்டா அதுல வந்து கொஞ்சோண்டு வாட்டர் தெளிச்சு விட்டுக்கணும். ஏன்னா இல்லாட்டி இஞ்சி பூண்டு வந்து அடுப்புல ஒட்டும், பாத்திரத்துல ஒட்டும். ஸோ அதனால கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றிட்டு இது இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து ரா ஸ்மெல் வந்து போகணும், அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்க அந்த இஞ்சி பூண்டு ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பச்சை வாசம் போன முன்னாடி டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி போட்ட உடனே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாப்பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அழிச்சிட்டு இது நல்லா கிண்டி விடும். கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டுரும். உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி விட்டு இந்த மசாலா எல்லாம் மேல எண்ணெய் நெய் எல்லாம் மிதந்து வரும், அது வரைக்கும் இதை அப்படியே ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்க அது வந்து ஆயில்லாம் மேல இதாகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, ஸோ 6 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், கொதிச்சோன்னா அரிசி போடணும். இப்படியே அரிசி போட்டக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சோடனே அரிசி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசியை போட்டுக்கணும். அரிசி போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு இறங்கினா தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். நம்ம மூடிடலாம். மூடி 4 விசில் விட்டுக்கணும் गाइस. टोमेटो राइस ரெடி ஆச்சு. ஓபன் பண்ணலாம். சூப்பரா இருக்கு गाइस இந்த டொமேட்டோ ரைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை गाइस.